கரடி மம்மி எங்கடா இந்த ஓடுது 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 பயங்கரமா இருக்குடா. வேற மாதிரி டாடி. ஐயோ பயந்துட்டேன்டா நான் டக்குன்னு. மம்மி என்னடா அத்தனை வயசு நிக்குது, முட்டிருமா? இல்ல ஓடுது 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 ஓடுது. என்னதுடா மம்மி காட்டு போனேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நைட் ரைடு தான் ஆஸ் யூஷுவல். ஊட்டியிலேருந்து கிண்ணக்கூரைன்னு சொல்லிட்டு கடைசி ஊர் இரியசிகைன், அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். இதுவும் ஒரு நைட் ரைடு வீடியோவாக தான் வரப்போகுது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு வீடியோவாக தான் இதுவும் வரும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ் பகலில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பகல்லே போனதில்லை, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஆனால் நம்ம நைட்டில் போகிறோம். இந்த ட்ரிப்பில் என் கூட யார் ஜாயின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபும் என் பையனும். ஆல்ரெடி நாங்கள் பழனிலேருந்து கிளம்பும் போதே அங்கே மணி 10 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த கீழேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் குன்னூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே மஞ்சூர் போய் அங்கேருந்து கிண்ணக்கூரை ஹிரியசிகை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 1:40 ஆயிடுச்சுங்க. இப்படியே அங்கே கிண்ணக்கூரை போகிறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி 5 மணி ஆயிரும். அப்படியே அங்கேயே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு பிளானு. போகிற வழியில் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டைமே அந்த வழியாக இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு மஞ்சூர் கெத்தை காரமடை வழியாக கீழே இறங்கியிருப்போம். அந்த ரோடு பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். நம்ம ஏற்கனவே அங்கே போயிட்டு அந்த வழியாக மஞ்சூர் கெத்தை காரமடை வழியாக கீழே இறங்கியிருப்போங்க. ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் தான் சிறுத்தை வேற பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு யானை எங்களை துரத்துற மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போவும் அதே வழி தான், ஆனால் மஞ்சூர் வரைக்கும் ஒரே வழி. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிண்ணக்கூரைக்கு போயிடுவோம். என்னடா கூட்டமாக இருக்குது இடத்துல? கடை இருக்கா? ஏதோ கடை இருக்குது. இது காட்டேரி பூங்காவா ஏதோ ஒன்று போட்டு மம்மி பைசன். ஐயோ பயந்துட்டேன்டா நான் டக்குன்னு. இண்டிகேட்டர் இது போடுறது பின்னாடி போயிடாங்கடா. இது வேறு மறந்துது, டக்குன்னு பயந்துட்டோமே. ரோட கிராஸ் பண்றப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? நான் பார்க்கவே இல்லடா, அங்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன்டா. சரி இது என்னடா கருப்பா ஏதோ அப்படின்னு ஏதோ துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நான் பார்த்தா டக்குன்னு நடந்து போயிட்டு இருக்கு. சரியான பெருசு. ஆனா பைசன் வருதுன்னு சொல்றா. இவங்க இந்த பசங்க தானே பார்த்துருப்பாங்களோ, மல்லு பாய்ஸ் தானே அவங்கலாம். பைசன் மேலே ஏறி பயணம் செய்யற அளவுக்கு திறமையானவங்க. சரியான பெரிய மாடு, நல்ல பெரிய மாடு, பெருசு, வயசாயிடுச்சு. ஆமா, அது மேலே ஏறிடும் நினைக்கிறானா. இதுல நம்ம அப்படியே லெஃப்ட்ல போயிடணும். இந்த குந்தான் போட்டிருக்கு பார்த்தியா, அந்த வழியா தான் போகணும் மஞ்சூருக்கு. ஒரு மேலே எதையோ டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உதகை செல்லும் வாகனங்கள் வலதுபுறமாக செல்லவும் போட்டிருக்காங்களா? இந்த விறகு வண்டி நம்ம பார்த்தோமா? ஆமா, அந்த வண்டி இல்லையா, அது கோத்தகிரி வழியெல்லாம் போச்சு. இனிமேல் மேக்ஸிமம் வண்டி வராதுடா. ஃபாரஸ்ட் ரோட்டு மாதிரி அப்படியே ஊரு தான், ஆனால் அப்படியே தனிமைப்படுத்தப்பட்ட இடம் மாதிரி ஆயிரும். ஊட்டி போகிற வண்டி அந்த சைடு பேசி சாப்பிட்னாங்க, அங்கிட்டு போயிடும். அது வரைக்கும் தான் வண்டிகள் வரும், இதுக்கு மேலே வராது. நிறைய பேர் இந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு போயிட்டு வர்றதுக்கு சூப்பர். இது இந்த மாதிரி ஏரியாவில் தான் சிறுத்தை இருக்கும். இந்த கேண்டீனில் ஓடிச்சுல, அதெல்லாம் இந்த மாதிரி ஏரியா தான். இங்கே தான் எங்கேயாவது படுத்துட்டு ஏதாவது ஸ்பாட் பண்ணிட்டு இருப்பாங்க. திருநாயே இல்லை, ஒரு திருநாய் இல்லை. இந்த இடத்துல தான் ஸ்பாட் ஆச்சு. நாய் கறி போட்டு சாப்பிடுவாங்க. எந்த ஊர்?
நம்ம சீனன் இந்த வடக்கன்ஸ் சீனன்ஸ் தான் இங்கே இருக்கு பாருங்க பைசன். இதே இடத்துல தான் மம்மி ஸ்பாட் ஆச்சு. ஸ்பாட் ஆச்சுன்னா இதே மேய்ஞ்சிட்டு ஜாலியாக படுத்துருக்கு. பாய் பை பைசனா மஞ்சூர்லேருந்து முள்ளி கெத்தைன்னு ரோடு பிரிஞ்சிடும். நம்ம கிண்ணக்குறைக்குன்னு தனியாக ரோடு பிரிஞ்சிடும். அந்த இதான் அந்த மஞ்சூர் தான் ஜங்ஷன் பாயிண்ட்டு. நீ இந்த மஞ்சூரில் தான் சிறுத்தை பார்த்ததா? அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். மஞ்சூருக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு பாலாஜி கோயில் மாதிரி ஒரு கோவில் இருந்துச்சு. மஞ்சூருக்கு 22 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கூடாது. ஆமாண்டா, அவ்வளோ தூரம் இருக்கும். மஞ்சூருங்கிறது அவுட்ரு. நல்லா மம்மி மம்மி என்னடா இத்தனை வயசு நிற்கிது. எல்லாம் குட்டி குட்டி வயசுன்னு இருக்கும். டக்குனு வீடியோ கட் பண்ணுறேன் வயசு எத்தனை நிற்கிதுன்னு. இந்த மாடு ஒரு நான் மிடில் ஏஜ் மாடு தெரியுதா? அந்த இன்னும் அந்த ஃபுல்லாக கருப்பு நிறம் வரல. கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு தெருநாய் கெத்தா படுத்துருக்குப்பா. நாய் இருக்கடாடே. அதான் சொன்னேன், ஒரு தெருநாய் கெத்தா படுத்துருக்கு. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. சிறுத்தை சிறுத்தை இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் லாஸ்ட் டைம் சிறுத்தை பார்த்த இடத்த முடிஞ்சா ஞாபகம் வச்சு காமிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அது பாருங்க தெரியும். அது எந்த இடம்னா அப்படியே ஒரு வீடு கீழே இருக்கும். அந்த வீட்டுக்கு கீழே இருக்குது அந்த சிறுத்தை. இப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்னடா ஏதாவது படுத்துருக்கா? ஆமாம், பைசன். அது யார் கடை? என்னடா பைசன் தானா? பைசன் தான். கண்ணை ஊற்றுங்க. இல்லை ஹாயாக ஏதோ நம்ம ஊர் மாடு மாதிரி ரோட்டில் படுத்துருக்கீங்க. பைசனை வந்து இந்த புலி வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புலி வந்து வேட்டையாடுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு இவ்வளோதான் மம்மி சிறுத்தை இருப்பாங்க. இந்த பைசன் என்னடா இன்னைக்கு பைசன் வாரமா? மாட்டு சந்தையா நாளைக்கு? எதுவும் பைசன் ஏகப்பட்ட பைசன் நடக்குதுடா இங்கே. ஆனால் எல்லாமே நல்லா சாந்தமாக இருக்கப்பா. ஒன்றும் மூர்க்கமாக இல்லை. அதே கொடைக்கானலாக இருந்தால் நேரம் போட்டிருப்பாங்க. நம்ம குந்தாவா? குந்தா பழனியில் குந்தா நம்ம போக மாட்டோம். நல்லா கூலிங்காக இருக்குண்ணா. கிண்ணக்குறை சரியான கூலிங்காக இருக்கும்டா. மூடி போட்டுறவா? அவனுக்கு தான் மூடி விட முடியல அப்படின்னு சொல்லி தான் திறந்து போட்டீங்க. மூடி போட பார்க்குறீங்க. கேமரா வாங்கிட்டு கட் பண்ணிட்டு அப்படி இந்த அனிமல்ஸ் வந்து போகிற இடம்டா. இந்த அனிமல்ஸ் வந்து போகிற இடங்கிறது தனியாக தெரிஞ்சிருது. அந்த கால் நடந்து போய் பாதையாக இருக்கு. அப்படியே அந்த பாதை இறங்கி வர மாதிரி இருக்கு. அதே சேம் கோயில். இந்த கோயில் தான் உண்மை. இந்த கோயிலுக்கு அடுத்து தான் இருந்துச்சோ? இந்த கோயிலுக்கு அடுத்து தான் பார்த்தோம் சிறுத்தை. இங்கே தான் பார்த்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தோம். இறங்கி விட்டுலாமா? ஓஹோ, பயமில்லை. இவ்வளோ வீடு இருக்கு. அது பக்கத்தில் வந்து பார்த்துங்க எவ்வளோ பக்கத்தில் அந்த சிறுத்தை பார்த்துருக்கோம்னு. இந்த ஏரியாவை அப்போ யோசிச்சு பாருங்கள். பகல்லலாம் இந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்களோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். டேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்டா. மேலேருந்து பார்க்கும்போது கீழே அப்படியே
ஃபுல்லாக அந்த பவர் ஸ்டேஷனோட லைட்டு மஞ்சள் கலரில் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த தலக்குந்தா டேமு. மக்கள் எவ்வளோ தூரம் வந்து வசிக்கிறாங்க பார்த்தியா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஏதாவது இருக்குமோ என்ன இருக்கும் அப்படின்னு. இதுதான் நம்ம எங்க மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. வயசு மேய்தான். இங்கே ஒன்று நடந்து போகுது பாரு, குட்டி குட்டி மாடு. அங்கே நிறைய நிற்கிதுடா. இங்கேயா? வரிசையாக மேய்ஞ்சிட்டு இருக்குடா. குட்டிட்டு போதுடா. கண்ணு குட்டி தான் டேஞ்சரஸு. மிரண்டு ஒடியாந்து முட்டிடும். எல்லாம் குட்டி குட்டி மாடாக இருக்குங்க. எல்லாம் குட்டி. இருக்கு. இங்கே ஒன்று போயிட்டுருக்கா. வயசுன்னு இந்த டைமிங்க்கு தான் மேயும் போல. அப்போ நல்லா ஒரு 3 மணிக்கு தான் நல்லா மேய ஆரம்பிக்குது. கை காட்டி வந்தாச்சு. சந்துக்குள்ள எது வருது இல்லையா? போனதாக இந்த ரோட்டில் தான் வந்தாங்க. அவருக்கு இன்னும் அவ்வளோ பெருசாக இருக்குமான்னு. முன்னாடி வா, லைட்டாக பின்னாடி முன்னாடி முன்னாடி வந்தானா காரோட லைட்டடி. என்னடா பயங்கரமாக இருக்குடா. வேற மாதிரி டைஸ். அசோக்கு என்ன அசோக் இவ்வளோ பெருசாக இருக்கு? பாருங்களேன் இங்கே எவ்வளோ பெரிய மானண்ணே. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சிறுசாக தெரியுதா? நல்ல மாடு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு பைசன் வேறு நம்மளை பார்த்துட்டு இருக்கோமே. என்ன அசோக் இவ்வளோ பெருசாக இருக்கு? வாழ்க்கையில் இதை மாதிரி ஒரு மானை பார்த்ததே. என்னோட அவ்வளோ பெரிய மானு என்ன முட்டிருமா? இல்லை இல்லை ஓடுது 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 ஓடுது. டீ பயங்கரமாக இருக்கா. இவ்வளோ பெரிய கொம்போடு நான் இந்த மாதிரி ஒரு மானை பார்த்ததே இல்லடா. பேய் மாதிரி இருக்குமே. வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது. சரியான பெருசுங்க. இது கடாமான் மாதிரி இருக்கு. இந்த மானோட பேர் தெரிஞ்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு என்ன மான்னு தெரியல. சாம்பார் டியர்னா வந்து இந்த கொம்பு இருக்காது. என்னடா வேற லெவலுங்க. எட்டி பார்க்குது பாரு. தூக்கி காமி தெரியுதுங்களா? இதா அங்கே பாருங்க. ஒரே ஒரு மான் ஏரியாவுக்கு செம்ம மானா இருக்கு. என்னடா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏதோ அந்த சிலை 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. வேற லெவல் அசோக். குட்டி இருக்கா? குட்டி இல்லை, அது கொஞ்சம் பெண்மான்னு நினைக்கிறேன். பெண்மானா? குட்டி மாதிரி தானே இருக்கு. பார்த்து பாரு. ஹே மான்ஸ். வேற லெவல் அல்டிமேட் ராடி. நான் சிலை தான் இருக்குன்னு நினைச்சேன் அசோக். ஃபஸ்ட்டு என்னடா அது கொம்போட நிற்கிது, சிலையை அசையாம வேற நிற்கிது. இப்படி போடுறேன். இதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பைசன் வளர்த்துற மாதிரி எல்லா பக்கம் பைசனாக நிற்கிறாங்கிட்ட. ஏதோ கண்ணு ப்ளூ கலரில் தெரிஞ்சது, என்னன்னு தெரியல. வைல்ட் லைஃப் கப்புள்ஸ்ன்னு மாற்றிடலாமா நம்ம யூடியூப் சேனல் நேமை? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் நேம் மாற்றுறதுக்காக சஜஷன் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் சேனல் நேம் எதுவும் செலக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஆரம்பித்தது வந்து சும்மா நார்மலாக டூர் சுற்றலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தோம். இப்போ வந்து வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டதை நம்ம சேனல் மாறினதுனால அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த பேரையை வச்சிடலாம். இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? இல்லை அங்கே சின்ன குறையில் இருக்கணும். ஏதோ நீங்கள் எங்கே டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒன்று கரடி போச்சு அங்கிட்டு மாஞ்சூரில். அப்படியா? அந்த 3 குட்டிகளோட ஒரு கரடி உலாவிட்டு இருந்துச்சுல்ல, இதுதானே?
நீ பிளாக்ல டிஷர்ட் போட்டுக்க, சும்மா வச்சு முன்னாடி நடந்து போடாது. கரடி போகுதுன்னு வீடியோ எடுத்து போட்டு. ஓஹோ, உண்மையான கரடி வந்து என் மேலே ஏறுறதுக்கா, கடிச்சு வைக்கிறதுக்கா? இவ்வளோ பெரிய ஊராக இருக்குடா, இவ்வளோ பெரிய ரோடு. மாஞ்சோறு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஊராக இருக்கும் அப்படின்னு. கதவு எதுக்கும் சாத்திக்கமே, ஏதாவது பார்த்தா தந்துக்கலாம். ஏன்னா கரடி டக்குன்னு கையை விட்டு கண்ணாடியை உடச்சி விட்டுரும். சபரிஸ் மெஸ். சபரிஸ் நெஸ்டா? மெஸ் மெஸ். அனிமல்ஸ்லாம் நான் இப்போ ஊருக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏய் மம்மி, கரடி! ஏய் மம்மி, எங்கடா? இந்த ஓடுது ஓடுது ஓடுது. இந்த பாரு மம்மி, குட்டி கரடி கரடி. குட்டியோட அசோக். ஏய் பாக்குதுடா. ஆமாடா டேய். ஓடிச்சா? இந்த இருக்கு. மம்மி பேசு. ஓடிச்சா? டீ இப்போதான்டா பேசிட்டு வந்தா. நீ சவுண்டு கேக்குதுடா. அசோக் மட்டும் லைட்டா ஓப்பனா க்ளோஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவில் தான் கரடி பார்த்தோம். இங்கே பாருங்கள், எய்த்தாப்பில் வீடு, ஃபுல்லாக ஊர். இது வந்து ஒன்றும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஓடி உள்ளே போயிடுச்சுங்க எஸ்டேட்டுக்குள்ளே. பைக்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது வேறு அங்கேருந்து எங்களை திரும்பி வேறு பார்த்துச்சு. அந்த வெள்ளைக்கார்கிட்ட இருந்தால் அவங்க வந்துச்சு, ஓடி வந்துச்சுங்க. குட்டி அழகாக இருக்குடா. இப்போ தானே சொன்னேன் இந்த ஊர் ஏதோ நார்மலாக வீடு கட்டியிருக்காங்கன்னு. நான் சொன்னேன்ல, நார்மலாக இருக்கிற ஊரில் கரடி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. 2 குட்டியா? வேறு லெவலு. இந்த ஊர் மக்கள்லாம். மகாகவி பாரதியார் ஸ்கூலா? அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாஞ்சூர்டா. பார்த்துக்கோங்க, அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாஞ்சூரில் வந்து கரடி சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலு. 2 குட்டியோட. என்னண்ணா நல்லா இருந்துச்சுல்ல? கரடி பார்த்துட்டோம். ஏய், அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? ஸ்கூல் இதானா? நான் என்னடா திருவிடுதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் அந்த உடலமைப்பு வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஐயோ கரடிடா அப்படின்னு. ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு. ஊருக்குள்ள கரடி சுத்துது. வேறு மருத்துவமனைலாம் ஓப்பனில் தானே இருக்கு. ஓப்பனில் இருக்கு, ஆனால் உள்ள ஃபுல்லாக க்ளோஸ் தான் இருக்கு. கேட் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கு. கேட் ஓப்பனில் இருந்தாலும் இப்போ வாசல் வரைக்கும் போகுங்களா? இப்படி போடுறாங்க ஒரு கேட்ல. ஏன்னா கரடி ஒரு மாதிரி கிழிச்சு அப்படியே இது பண்ணி விட்டுருண்டா. படுத்துருக்காங்க. வாந்தானா? வாந்தான். அப்படியே அண்டர் அரஸ்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை. நரியோட கண்ணு மாதிரி இருக்கு வீடியோ. இது சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சா? ஓப்பன் பண்ணிட்டோமா சவுண்டு கேட்டு. கரடி பார்த்தோன்னே டேடிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அனிமலை பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்டா. இப்போதான் பேசிட்டு வந்தோம். பேசிட்டு வந்தா கரடியை பற்றி. ஒரு கரடி இருந்தால் நல்லா இருக்கு, ஒரு புலி இருந்தால் நல்லா தெரியுது பாருங்க. கீழ்நாடு, கேரளா, அட்டப்பாடி, கோயம்புத்தூர். இந்த பி பாயிண்ட் தான் அங்கே வரும். எப்படியே கேரளா போயிடலாமா? வழி இல்லை. கடைசி ஊர்
அங்கே கொடைக்கானல் மாதிரி. ஆமாம், மேல்குந்தாவா? அனிமல்ஸ் இருந்தா இங்கே வர பஸ்ஸு வந்து நைட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க பார்த்தியா. மேக்ஸிமம் இந்த மாதிரி வில்லேஜ்லலாம் வந்து நைட்டு ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா அது ஆல்ட் ஆயிரும். அவங்க காலையில் பஸ்ஸு 5 மணிக்கு எழுந்துச்சி போயிடுவாங்க. நம்ம என்ன புளியை ஒரு தடவை கூட பார்க்கல. நீ தான் பார்க்கல, நம்ம தான் சொல்கிறேன். புளி இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கல. இப்போ சிறுத்தைனா நம்மளை பார்த்து பயந்து ஓடுண்டா. புளி அப்படி பண்ணுமா? நேருக்கு நேராக நிற்கும். நேருக்கு நேராக நிற்குமா? ஆனால் அதோட இடத்துல போய் பார்க்கறது தான் தெரியல. குளிப்பாங்க போலடா. குளிப்பாங்க, குளிக்கிற மாதிரி தான். அந்த சாம்பல் கலர்லேயே இருக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய முயல் இது. ஜூம் பண்ணாது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓடுதுடா. எதுக்கு அப்படி ரோட்லேயே ஓடுதுங்க இந்த முயலுங்களா? வேறு ஓடுது வேறு. இன்னும் ஓடுது போலயே. இங்கே நிற்கிது வேறு தெரியுதா? இந்த ஓடுறா ஓடுறா. கொண்ட ஊசி அளவு விரும்பப்பட்டிருக்கு. 15 கொண்ட ஊசி அளவு போல. கீழே இறங்குறது. கீழே இறங்குறது. உங்களுடைய இது எப்படி பஸ் எல்லாம் வருது? பஸ்ஸு பின்னாடி வந்து பஸ் டிரைவர் வேற பின்னாடி வந்து தான் முன்னாடி போவாங்க. இது டான்சானியா போகிறீங்க? டான்சானியாவா? ஆமாம், டான்சானியா. டான்சானியா கென்யாவா? ஆமாம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது என்னது? செயின்மாரா. இது எது ஃபஸ்ட்டு? டான்சானியா. கிண்ணக்குறையில் மிரட்டலானதே அந்த மரங்கள் தான். ஆனால் இந்த மதிகட்டான் சோலை கொடைக்கானலில் இருக்குல்ல, அங்கே தான் இந்த மாதிரி மரங்கள் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஊரில் தான் இவ்வளோ பயங்கரமான மரம்லாம் இருக்குது. கடைசி நேரத்தில் புலிகிரி சிக்கிச்சுன்னா என்னதுரா மம்மி காட்டு போனேன். பாத்தியா? காட்டு பூனை இல்லடா அது. ஏய், கீரி மாதிரி இருக்கு. காட்டு பூனை தான்டா அது. பாரு. அதெல்லாம் இன்ன வரைக்கும் கூட இருக்கு. கீழே தான் இருக்கும். கீழே இல்லை. இரு இல்லை, கீழே சரியான பழத்தை இருக்கா? இல்லை. காட்டு பூனை வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அது சிறுத்தை குட்டி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. மழை அடியில இல்லை கீரியான்னு தெரியல. ரீவைண்ட் பண்ணி பாரு, மெதுவாக பாரு. இப்போ எடுத்த வீடியோவை இல்லை கொஞ்சம் போட்டோ போய் பார்த்துருக்கேன். இப்படி இது போச்சுல, இதே மாதிரி தான் குறுக்க டயரும் போகும். என்னடா சத்தாது சத்து சட உள்ள போச்சுதாரு. நம்ம வந்து சவுண்டு தானா? இல்லை அந்த உள்ள கேட்டுச்சு. இந்த வண்டி போகிற சவுண்டு தானா? ரெண்டு மான் நிற்கிறா. ரெண்டா ஒன்றா ஒன்று தானே. மேலே ஒன்று என்னமா இருந்துச்சு. மேலையா? அதுதான் மேலே பார்க்குது அந்த மானு. மேலே பார்க்குது. ஐயோ டக்குன்னு இந்த இது பிளர் ஆகிடுதுடா. ஒரு மான் இப்போ
நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டே ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஓடிடுச்சு. புரியுதா? இந்த எங்கேயோ சொன்னாடா. இந்த இல்லை 2 3 நிற்கிறேன். என்னது கல்லா எங்கடா இந்த அங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண திரும்ப போகும்போது இங்கே திரும்பி தான் போட்டு சொன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு. கேமரா வச்சுட்டு டிவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் கிண்ணக்கூரையில் வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே வந்து கெத்தைவி போய் அதுக்கப்புறம் கீழே காரமடை போயிருப்போம். அது வந்து 2வது வீடியோவாக வரும் உங்களுக்கு. இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது பகலில் பார்க்குற கிண்ணக்கூரைக்கும் நீங்கள் நைட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேறு லெவலில் ஒரு த்ரில்லிங்கான ரைடாக இருந்துச்சு எங்களுக்கு. அது ஃபேமிலியோடு போயிருக்கிறதுனால எனக்குலாம் உண்மையிலேயே அள்ளி விட்டுச்சு. ஆனால் பெருசாக அந்த யானை அந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்க முடியல, சிறுத்தை பார்க்க முடியலனாலும் அந்த ரோடு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.